வேகமா போய் சாலினியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்துடணும். டேய் ரவி, எங்க போற? ஏய் அம்மா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் உன்னை கேள்வி கேட்டா நீ திரும்ப என்னைய கேள்வி கேக்குறியா? நீ இப்ப எங்கடா அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, சாலினியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களாம், அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு வரலாம்னு போயிட்டு இருக்கேன். டேய், நீ இன்னும் காலையில இருந்து சாப்பிடவே இல்லைல? அப்பா இருந்து சாப்பிட வாடான்னு கூப்பிடுறேன். அந்த வேலை இந்த வேலை அலைஞ்சுக்கிட்டே தெரியுதே. ஏமா, எந்த நேரம் வந்து எதை கேட்டுக்கிட்டு இருக்க? இப்ப கௌரி கல்யாணத்துக்கு தேவையான வேலையெல்லாம் பார்த்து தானே ஆகணும். இப்ப சாப்பிடுறது என்ன ரொம்ப முக்கியமா? இப்ப என்ன, நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே. சாலினியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கூட பெல்ல பொறுமையா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்ப என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுக்கமா இப்ப வந்து என் கூட வந்து சாப்பிட்டு வர. சாப்பிட்டா தான் உன்னை எங்கேயுமே போக விடுவேன், வேற எந்த வேலையும் செய்ய விடுவேன். இல்லைன்னா உன்னை வெளியவே விட மாட்டேன், பாத்துக்க. என்னமோ புரியாம பேசுதீங்க. சாலினியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா. நான் போய் கூட்டு வந்துடுறேம்மா. கூட்டு வந்துட்டு நான் வந்து சாப்பிடுறேன். ரவி, வர வர நீயும் உங்க அப்பா மாதிரியே ஆயிட்டடா. பெரியா வீடுன்னு அந்த வீட்டுக்கே வேலை செஞ்சுட்டு தெரியுதியே ரெண்டு பேரும். நீ எல்லாம் நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிட்ட. நீ படிச்ச படிப்புக்கு இந்நேரம் வெளியில இங்க பாக்குற வேலையை நீ வெளியில போய் பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு சொந்த பங்களா வாங்கியிருக்கலாம்டா. நீ என்னடானா இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து வேலைக்காரனாவே இருக்கணும்னு நினைக்கிற. உங்க அப்பாவும் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாரு. பெரியான்னு சுத்திக்கிட்டு தெரியுறாரு. நன்றி மறக்கக்கூடாது, நல்லது செஞ்சதை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இப்படியே இருந்தா கடைசி வரைக்கும் உங்களுக்கு நம்ம வேலைக்காரங்களாவே தாண்டா இருக்கணும். அந்த பெரியய்யா மட்டும் தாண்டா நம்மளை இந்த வீட்டில் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. மற்ற யாருக்கும் நம்ம மேலே பாசம் கிடையாது. அதை எப்போ ரெண்டு பேரும் புரிஞ்சுக்குவீங்களோ, எப்போதான் இந்த வீட்டை விட்டு வெளியே வருவீங்களோ தெரியல. நம்ம எப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறோமோ அப்போ தாண்டா நம்மளால முன்னேற முடியும் ரவி. இதை நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. ஏமா, என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு தெரியுதா? யாராவது கேட்டுட்டு போய் பெரிய ஆட்ட சொன்னாங்கன்னா என்ன நினைப்பாரு ஐயா? பெரிய அக்காவை தான் நம்ம இங்க இருக்கணும், வேற எதுக்காகவும் நம்ம இங்க இல்ல. பெரியய்யா நம்மளை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரு. அந்த மனுஷனுக்கு இப்ப நம்ம தானே கூடயே இருந்து உதவி பண்ணணும். அதுவும் அவங்க வீட்டுல கல்யாணம் இது. இந்த கல்யாணத்துல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியது என்னோட கடமை தானே. நீ ஏன் இப்ப இவ்வளவு ஃபீல் பண்ணுத? நான் போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். வந்து கண்டிப்பா சாப்பிடுவேன் என் செல்ல அம்மால. நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. நீ என்னைக்குதான் நான் சொன்னதை கேட்டேன்? நான் சொன்னதை கேட்டாதான் உருப்பட்டுருவீங்களே அப்பனும் மகனும். என்னமோ செஞ்சு தொலைங்க. இந்த பையன் எப்பதான் இந்த உண்மையை புரிஞ்சுக்குவானே தெரியல. நம்மள வேற வேலைக்காரங்களா தான் பாக்குறாங்க எல்லாரும். ஆனா இவன் தான் பெரியய்யா கூட இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறாங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஷேர் மார்க்கெட்ல எப்ப அப் அண்ட் டவுன் ஆகும், எப்ப இன்வெஸ்ட் பண்ணணும், எப்ப இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஐடியாவே இவன் தான் கொடுக்குறான். மூலாதானமே இவன் தாங்கிறப்ப வர்ற வருமானத்துல மட்டும் இவனுக்கு பங்கு இல்லையா என்ன? இவன் மட்டும் தனியா வெளியில வந்து இதே வேலையை பண்ணானா இந்நேரம் நாங்க தான் இந்த ஊர்லயே நம்பர் 1 பணக்காரங்களா இருப்போம். ஆனா இவன் வெளியவே வர மாட்டேங்கிறானே. என்னதான் செய்ய போறனோ தெரியல. எனக்கு வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. என்ன இன்னும் அவங்கள காணோம்? இந்த ஷாலினி கௌரி இங்கிட்டு தானே கூட்டு வரேன்னு சொன்னா. ரொம்ப நேரம் ஆகி இன்னும் ஆளை காணுமே. என்ன ஷாலினி, எதுக்கு இப்ப இங்க என்னை ரூமுக்கு கூப்பிட்டு வந்த? அக்கா, குமார் நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் நிற்கான் அக்கா. நான் தான் அவனை வந்து அங்கே நிற்க சொல்லியிருக்கேன். அக்கா, பின்வாசல் வழியா நீ பின்னாடி கூடி வெளியில் போயிரு. வெளியில் போனேன்னா அங்கே குமார் இருப்பான், அவன் கூட சேர்ந்து அப்படியே நீ காரில் போயிடலாம். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கார் கொண்டு வருவாங்கன்னு சொன்னான். நீ நல்லபடியாக போயிட்டு வாக்கா. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நான் சமாளிக்கிறேன். நீ கிளம்பு. ஷாலினி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஷாலினி. என்னால உனக்கும் கஷ்டம். இப்போ நான் போயிட்டேன்னா எல்லாரும் ஒன்றை தானே கேள்வி கேட்பாங்க. நீ எப்படி சமாளிப்ப? அக்கா, எனக்கு அது தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். நீ கிளம்பு. குமார் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கான், டென்ஷன் ஆயிட போறான். சரி ஷாலினி, நான் அத்தை மாமாட்ட சொல்லிட்டு போக முடியாது. நான் போயிட்டேன்னா மாமா என்ன நினைப்பாருன்னு எனக்கு தெரியல. அம்மா அப்பா இல்லாத என்னையே அப்பாவுக்கு அப்பாவோ அம்மாவுக்கு அம்மாவோ இருந்து வளர்த்தாரு. இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லாம போறமேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஷாலினி. அக்கா, எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது, ஆனா அதை பேசுறதுக்கு இது நேரம் இல்லை. யாராவது வந்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ கிளம்பு. சரி ஷாலினி, நான் கிளம்புறேன். கௌரி, கிளம்புவோமா? கிளம்பலாம் குமார். ஷாலினி, நான் கிளம்புறேன் ஷாலினி. சரிக்கா, நீ பார்த்து போயிட்டு வா. நீ போய் ரீச் ஆயிட்டு எனக்கு கால் பண்ணு, ஓகேவா? என்ன கௌரி ஷாலினி இங்க நிக்கிறாங்க? அந்த கூட நிக்க பையன் யாரு? ஏதோ தப்பா படுதே. இந்த பெரிய வீடுகளே இப்படிதான் நடக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல. இன்னைக்கு என்ன பூகம்பம் வரப்போகுதுன்னு தெரியல. சரி, நம்ம இங்க எதுக்கு நின்றுக்கிட்டு
நம்ம உள்ள போயிருவோம். நம்ம யார் வம்பதுக்கும் போக வேணாம். சரி வா கௌரி, வேகமா கிளம்புவோம், யாராவது பாத்திர போறாங்க. சரி போவோம். அக்கா நீ போறத நினைச்சா எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்கா. இனிமேல் நான் உன்னை என்னைக்கு பார்க்க முடியும்னு தெரியல. பொண்ணா பிறந்தாலே இப்படிதான், மனசுல இருக்கிற ஒரு ஆசையை கூட வெளியில சொல்ல முடியாம இவ்வளோ கஷ்டப்படுறான். இவன் போப்பு நான் எப்பயும் சொல்லியிருந்தா இந்நேரம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஷாலினி இங்க என்ன பண்ற? சிச்சு ரவி, ஒருவேளை கௌரி அக்கா போறதை பார்த்துருப்பானோ? சமாளிப்போம். என்ன ரவி, சும்மா தான் இங்க நின்றுருக்கேன், என்னவா கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கேன்? எனக்கு கிண்டலா? வீட்டில் கல்யாணத்தை வச்சுட்டு வீட்டுக்கு பின்புறம் வந்து நின்று என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா என்னையவே நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல ரவி, நீ ஃப்ரெண்ட்ஸை கூட போயிருந்தீல, அதான் வர்றாங்களா என்னன்னு வெளியில நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. என்ன நான் நினைக்க மாறீங்க? நான் என்ன நினைக்க போறேன்? அது மட்டும் இல்ல, நீ முதல்ல உண்மையை சொல்லு. உன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் உள்ள வரலையா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயோ வந்துட்டாங்கன்னு அவங்க வீட்டில் சொல்றாங்க. நீ ஏன் ஷாலினி இப்படி பண்ற? உன் விளையாட்டுக்கு ஒரு அளவு இல்லையா? நான் போய் அங்கே உன் ஃப்ரெண்ட்ஸை காணும் தேடிட்டு இருக்கேன். அவங்க என்னன்னா ஆல்ரெடி இங்கே தான் வந்துட்டாங்களாம். நீ என்ன சும்மா தானே அலைய விட்ட? சொல்லு. ஓ, அவங்களாம் இங்கே வந்துட்டாங்கன்னா எனக்கு தெரியாது ரவி, நெசமாவே எனக்கு தெரியாது. நான் அவங்க வரலன்னு நினச்சி தான் உன்னை அனுப்பிவிட்டேன். அச்சோ, அங்கே என்ன பார்க்குறான்? ஷாலினி, அது நம்ம கௌரிமா மாதிரி தெரியல. ஹே, என்ன சொல்ற ரவி? நான் உன்னை அலைய விட்டேன்றதுக்காக நீ என்னை கிண்டல் பண்றியா? கௌரி அக்கா எப்படி வெளியே வர முடியும்? அவ தான் உள்ள மண்டபத்தில் இருக்காளே, அப்புறம் எப்படி அவ வெளியில வர முடியும் சொல்லு? ஷாலினி, ஒழுக்கமா உண்மையை சொல்லு. என்கிட்டயே மறைக்கணும்னு நினைக்காத. நீ எப்ப எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியும். இப்போ நீ ஏன் திக்கி திக்கி பேசுற? இதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஒழுக்கமா சொல்லிடுறியா இல்ல நான் பெரிய ஆடு போய் நிக்கவா? இல்ல ரவி, ப்ளீஸ், நீ அப்பாட்டெல்லாம் சொல்லாத ப்ளீஸ். நான் உண்மையை சொல்லிடுறேன். கௌரி அக்கா ஒரு பையனை லவ் பண்றான். என்ன சொல்ற ஷாலினி? கௌரி ஒரு பையனை லவ் பண்றாளா? ஆமா ரவி, அந்த பையன் கூட தான் இப்போ அக்கா கிளம்புறா. ப்ளீஸ் தயவு செய்து அப்பாட்ட எதுவும் சொல்லிடாத. அக்கா பாவம், அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டும் ரவி. இந்த வீட்டிலே இருந்த அவள் என்னத்தை கண்டா? பாவம், அவள் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. ஏதோ இந்த ஒரு ஆசை தான் பட்டா. அதுக்காக பெரிய இப்படி அசிங்கப்படுத்திட்டு போகலாமா? சொல்லு. கல்யாண பேச்சு எடுக்கும் போதே சொல்லிருக்கலாம்ல நான் ஒரு பையன் லவ் பண்றேன்னு. ஆமா, இந்த வீட்டில் யார் அவளோட விருப்பத்தை கேட்டாங்க? உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு யாராவது கேட்டாங்களா? எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு தானே பார்த்தாங்க. மாப்பிள்ள அவங்க குடும்பத்துக்கு செட் ஆவானா எப்படி என்னன்னா பார்த்தாங்களே தவிர பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு யாராவது கேட்டாங்களா? அதுக்காக இப்படி செய்யலாமா ஷாலினி? நாளைக்கு நீயும் இப்படிதான் செய்வியா? உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா பெரிய அசிங்கப்படுத்திட்டு நீ போலான்னு தான் நினைப்பியா? சொல்லு. ரவி, இது வேற அது வேற. நீ எதோட முடிச்சு போடாத. கொஞ்சம் கூட சரியில்லை ஷாலினி. நீயும் சேர்ந்து இப்படி செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் நம்ம பெரிய எவ்வளவு கவலைப்படுவாருன்னு யோசிச்சு பாத்தியா? அவருக்கு ஊர்ல எவ்வளவு மரியாதை இருக்கு. அவர் எவ்வளவு அசிங்கப்படுவார் தெரியுமா இந்த விஷயத்துல? எனக்கும் தெரியும் ரவி, எங்க அப்பா அசிங்கப்படுவாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அது 4 பேர் தானே, நம்ம உலகமே அவங்க கிடையாதுல. அந்த 4 பேர் இப்போ வருவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது ரவி. கண்டிப்பா எங்க அப்பாவை நான் சமாளிச்சுக்குவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்னமோ செய். ஆனா எனக்கு இதுல எந்த உடன்பாடும் இல்லை. எனக்கு விருப்பமே இல்லை. நான் இனிமேல் பெரிய மூண்டில எப்படி மொழிப்பேனே தெரியாது. இப்ப நான் பார்த்து தொலைஞ்சதுனால நானும் உங்க கூட சேர்ந்து போய் சொல்ல வேண்டியதா இருக்கும். ச்சே. ஏய், யார் அது? கௌரி தானே? இந்த பையன் கூட போயிட்டு இருக்கா? அச்சச்சோ, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அவர்கிட்ட முதல்ல சொல்லி ஆகணுமே. டேய் ரவி, நீ தானே இதெல்லாம் பண்ணது? கூடயே இருந்து கழுத்து எடுத்துட்டேலடா. பொறு, உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். அம்மா ரவி இல்லம்மா, நான் தான் அப்படி பண்ணனேன். அவன் தப்பு செஞ்சானோனே நீ அவனுக்கு பதிலா ஜாமீன் வாங்கலான்னு பாக்குறியாடி? அவன் செஞ்ச தப்ப நீ செஞ்சதா சொல்றியா? நீ இந்த மாதிரி இனிமேல் பேசவே கூடாது. எங்கேயாவது இதே வார்த்தை இன்னொரு தடவை சொன்ன அப்புறம் நீ என்னை பார்க்கவே முடியாது சொல்லிட்டேன். ஆமா, வாயை மூடிட்டு வா. இவனுக்கு இருக்கு இன்னைக்கு வேடிக்கை. இல்லம்மா, நான் நெசமாவே நான் உண்மையை தான் சொல்றேன். நான் தாம்மா அனுப்புனேன். சாரிம்மா, தெரியாம பண்ணிட்டேன். நான் தான் கௌரிமா ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி அவங்க லவ் பண்ண பையனோடய அனுப்பி வச்சேன். என்ன ஒரு தைரியம் உனக்கு? என் முன்னாடியே நான் தான் அனுப்புனேன்னு சொல்றியா? வீட்டுக்கு வா, அவர் முன்னாடி இதையே சொல்லு. அங்க வச்சு நான் பேசிக்கிறேன். ரவி, நீ ஏன் ரவி பழைய உன் மேல போட்டுக்கிட்ட? விடு ஷாலினி, பரவாயில்ல. பெரிய நான் அனுப்பினேன்னு தெரிஞ்சா கொஞ்சமாக தான் கவலைப்படுவார். ஆனால் நீ தான் கௌரி அனுப்பி வச்சேன்னு தெரிஞ்சா சுக்கு நூறாக உடஞ்சி போயிடுவார். என்னால் பெரியவா அந்த நிலைமையில பார்க்க முடியாது ஷாலினி. பரவாயில்ல, இந்த தப்பு நான் செஞ்சதாகவே இருக்கட்டும். நீயும் போய் பெரியாக்கிட்ட நீ தான் அனுப்பினன்றதை சொல்லக்கூடாது. இது என் மேலே சத்தியம். ரவி, இதனால என்ன விளைவாகும்னு யோசிச்சு பாத்தியா? பரவாயில்ல ஷாலினி, நான் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கேன். இட்ஸ் ஓகே. சரி வா போகலாம். இந்நேரோ முதலாளியம்மா பெரியாட்ட சொல்லியிருப்பாங்க. பெரிய டென்ஷனாக இருப்பார். போய் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். வா. நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரவி. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. வா போவோம். போனா தானே தெரியும் என்ன நடக்குதுன்னு. என்னாச்சுமா பத்மா? எதுக்கு இப்ப எல்லாரும் இங்க கூப்பிட்டுருக்க? என்னன்னு சொல்லுமா. இந்த வீட்டுல முத என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீட்டு கல்யாண பொண்ணு எங்க? ஏமா கௌரிமா அவ ரூம்ல இருக்கா? நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுத? என்னது ரூம்ல இருக்காளா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த மேடம் என்ன காரியம் பண்ணிட்டு போயிருக்காங்க தெரியுமா?
என்னது போயிருக்காளா? எங்கம்மா போயிருக்கா? ம் நீங்க ஆசையா வளர்க்குறீங்களே ஒரு வேலைக்காரன், அவன் வரட்டும். இப்ப வருவான். வந்த பிறகு அவன் வாயாலேயே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரவி என்னப்பா ஆச்சு? கௌரிமா எங்க? அது வந்து பெரியய்யா, கௌரிமா கௌரிமா வீட்ல இல்ல பெரியய்யா. வீட்ல இல்லைன்னா என்ன அர்த்தம்? எங்க போயிருக்கா? அவளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் தெரியும்ல, அதுங்களே எங்க போயிருக்கா அவ சொல்லாம கொள்ளாம? இல்ல பெரியய்யா, அது வந்து அச்சச்சோ, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. அது வந்துட்டு யாராவது ஒருத்தர் சொல்லி தொலைங்களேன். அந்த மகாராணி கௌரி இந்த வீட்டை விட்டே ஓடி போயிட்டா. என்ன நீ சொல்லுதீங்க? கௌரிமா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளா? அவ அப்படி பொண்ணு இல்ல, நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு பேசுதீங்க. ஏடி, எல்லாம் கண்ணால பாத்துட்டு வந்து தாண்டி சொல்றேன். இப்பதான் அவ ஒரு பையன் குமாரான் என் பேரு, அவன் கூட ஓடி போறத பாத்துட்டு வந்து தான் நான் இப்ப சொல்லுதேன். வேற யாரும் அனுப்பிவிடல. இந்த என் பின்னாடி நிக்காம பாரு, இவரோட வளர்ப்பு பிள்ளைன்னு செல்லமா வளர்த்தார்ல, வேலைக்காரனை எந்த இடத்த வைக்கணும்னு தெரியாம அவன் தான் கையால இருந்து அவளை அனுப்பி வைக்கிறான் கார்ல. ஏங்க இந்த கௌரிய பாத்தீங்களா? உள்ள பத்தியா இருந்துட்டு இப்ப எப்படி ஓடி போயிட்டாலாமே? அட ஆமா சின்ன பொண்ணு, அதான் என்னாலையும் நம்ப முடியல. சரி போரு, என்னதான் நடந்துச்சு கேட்போம். ரவி, பத்மா சொல்றது உண்மையா? அது வந்து பெரியய்யா, அது வந்து ஆமா பெரியய்யா, நான் தான் கௌரிமாவை அனுப்பி வச்சேன்.